அதாவது இப்போ பார்க்க போகிறது வந்து 8ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 கரண்ட் அஃபேர்ஸு. இதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்னென்னா டிஎன் எக்ஸ்பேட் எண்மதளம். அதாவது டிஎன் எக்ஸ்பேட்ன்றது ஒரு டிஜிட்டல் வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டில் என்ன இருக்குது, அது என்னென்னா வெளிநாட்டினர் மற்றும் சர்வதேச பார்வையாளர்கள் எல்லாருமே தமிழ்நாட்டினுடைய வாழ்க்கை தரத்தை புரிந்து கொள்ள முடியும் இந்த வெப்சைட்டை பார்க்குறதுனால. டிஎன் எக்ஸ்பேட் அப்படின்ற வெப்சைட்டை பார்க்குறதுனால வெளிநாட்டில் இருக்கவங்க, வெளிநாட்டு பார்வையாளர்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் எப்படி லைஃப் ஸ்டைல் இருக்குது அதை தெரிஞ்சு கொள்ள முடியும். ஒன்று, இதை வெளியிட்டது யார்? டிஆர்பி ராஜா. இதை வெளியிட்டது யார்? டிஆர்பி ராஜா அவர்கள். அவர் தான் வந்து தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர். அப்போ தமிழ்நாடுடைய தொழில்துறை அமைச்சர் யார்? டிஆர்பி ராஜா. அவர் வெளியிட்டது என்ன? டிஎன் எக்ஸ்பேக்ட்டு ஒரு டிஜிட்டல் வெப்சைட்டு வெளியிட்டிருக்காரு. இதில் வெளிநாட்டை சார்ந்தவங்க தமிழ்நாட்டினுடைய லைஃப் ஸ்டைலை தெரிஞ்சு கொள்ள முடியும். ஓகே. தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தங்கள். ஓகே. கைரிக்ஷா வண்டியை ஒழிச்சிட்டாங்க. எப்போ? 1973. இதை யார் ஒழிச்சது? முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்கள், திமுக சேர்ந்தவர், அவர் தான் ஒழித்தார். ஸோ கைரிக்ஷா ஒழிப்பு 1973. அதை ஒழித்தது யார்? மு கருணாநிதி அவர்கள், முன்னாள் சிஎம், திமுக. ஓகே. அடுத்து எம்ஜிஆர் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தது என்னது? சத்துணவு திட்டம். மெயின். இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. சத்துணவு திட்டம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அவர் ஆட்சிக்கு வந்த உடனே 1977 to 87 வரைக்கும் இருந்திருப்பார். ஸோ அந்த 10 வருஷத்தில் வந்து இதெல்லாம் கொண்டு வந்திருப்பார். இது ரொம்ப முக்கியம் 10 வருஷத்துக்குள்ளே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செல்வி ஜெயலலிதா சமூக நீதி கொள்கை. இவங்க முன்னாள் முதலமைச்சர். இவங்க கொண்டு வந்த சமூக சீர்திருத்தம் சம்மந்தமானது எதுனா தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு 69% கொண்டு வந்தாங்க. அதை கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் அதை பின்னாடி வரக்கூடியவங்க யாருமே மாற்றிடக்கூடாதுன்றதுக்காக 9வது அட்டவணையில் வச்சு நம்மளுடைய சமூக பாதுகாப்பை ரொம்ப உறுதிப்படுத்தினவங்க ஜெயலலிதா அம்மா அவர்கள். அவங்க கொண்டு வந்தது வந்து தமிழ்நாட்டினுடைய இடஒதுக்கீடு 69% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. ஓகேங்க. அது எத்தனாவது அட்டவணையில் இருக்குது? 9வது அட்டவணையில் இருக்குது. ஓகே. அடுத்து இது இப்போ ரீசெண்டாக தெரிஞ்சிக்கக்கூடியது போஷணா சிஷா சுரக்ஷா யோஜனா. போஷணா சிஷா சுரக்ஷா யோஜனா இது எந்த கவர்மெண்ட்டுக்கு வந்துருக்குன்னா ஆந்திரா கவர்மெண்ட்டு கொண்டு வந்திருக்கு. இது என்னடா விஷயம்னு கேட்டோன்னா 3வது குழந்தை உள்ள குடும்பங்களுக்கான ஊக்கத்தொகை. ஒரு குடும்பத்தில் 3வது ஒரு குழந்தை பிறகுன்னு சொன்னால் அதுக்கு ஊக்கத்தொகை கொடுப்பாங்க. பிறக்கும்போது 25,000, அது வளரும்போது குழந்தை பராமரிப்புக்காகவும் ஊட்டச்சத்துக்காகவும் 5 வருஷத்துக்கு மாதம் 1000 ரூபாய். அதாவது மாதம் 1000 ரூபாய்னா அது மாதம் 1000 ரூபாய்னா ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபா. 5 வருஷம் 12 60,000 ரூபாய் கம்ப்ளீட்டாக கொடுத்துருவாங்க. ஓகே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அந்த 3வது குழந்தை 18 வயசு வரைக்கும் படிக்கும்ல, அந்த படிப்போட செலவை வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீ. 3வது குழந்தை பிறந்திருக்கு, அது 18 வயசு வரைக்கும் படிக்கிற செலவு எல்லாமே அனைத்துமே ஃப்ரீ. ஓகேவா? இது ஏன் கொண்டு வந்தாங்கன்னா காரணம் ஆந்திராவில் வந்து குழந்தை பிறப்புக்கு தான் இப்போ கம்மியாகிட்டு வருது நவடேஸில். அதை காம்பன்சேட் பண்ணும் விதமாக இதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. இது என்ன பண்ண போகிறாங்க? ஏப்ரல் 1 2026 அமல்படுத்த போகிறாங்க. இதுக்கு முன்னாடியே இதனுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கேட்டுன்னு தான் அமல்படுத்துவாங்க. ஓகேங்களா? இதை பாருங்கள். பிரதமரின் ஜன்தன் யோஜனா. ஜன்தன் யோஜனான்னு வந்தாலே அனைவருக்கும் வங்கி திட்டம். இதில் மெயின் பார்ட் யாருன்னா பெண்களுக்கு அனைவருக்கும் வந்து வங்கி கணக்கை துவங்கி கொடுத்துடணும். இதுதான் ஃப்ரீயாக இலவசமாக வங்கி கணக்கை துவங்கி கொடுத்துடணும். அவங்களுக்கு 500 ரூபாய் இருந்தால் தான் ஒரு அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணணும், 1000 ரூபாய் இருந்தால் தான் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணணும். அப்படி கிடையாது. பிரதமரின் ஜன்தன் யோஜனா கீழே எல்லாருமே ஃப்ரீயாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அதுலேயும் குறிப்பாக பெண்கள் தான் மெயின். இதில் பெண்கள் தான் மெயின். ஓகேங்களா? அடுத்து வாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்போ எப்போ எடுக்க போகிறாங்கன்னா 2027 எடுக்க போகிறாங்க. இதுக்கு முன்னாடி கணக்கெடுப்பு எப்போ வந்தது? 2011. 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எடுக்கணும். 10 கூட்டினா 2021 எடுத்துருக்கணும். கொரோனா காரணமாக தள்ளி போயிடுச்சு. இப்போ எப்போ எடுக்க போகிறாங்கன்னா 2027 எடுக்க போகிறாங்க. ஸோ
2027 எடுக்க போகிறாங்க. ஓகே, மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 எடுக்க போகிறாங்க. இது எடுக்கப்படுறது எல்லாமே ஃபுல் டிஜிட்டலைஸ்டு. அதனால தான் வந்து டிஜிட்டல் கருவிகள் தான் கொடுக்குறாங்க. டிஜிட்டல் கருவிகள்னால் ஒன்றும் கிடையாது. மொபைல் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வீட்டு பட்டியல் தொகுதி உருவாக்குனர் வலை பயன்பாடு ஒன்றும் கிடையாது. வீட்டினுடைய பட்டியல்லாம் அவங்கக்கிட்ட இருக்கும். ஓகேவா? அதே போல் வந்து சுய கணக்கீட்டு வலைதளம், அதாவது நம்மளே இது பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அவங்க வந்து பட்டியலை தயாரித்து பட்டியலில் இருக்கிறதான் கரெக்டான இது பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் கைபேசி பயன்பாடு, கைபேசியில் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. 3வது நம்மளோட கணக்கை ரெஜிஸ்டர் பண்ணணும், நம்மளோட டீட்டெயிலாம் ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்படி எல்லா டீட்டெயிலும் மெர்ஜ் பண்ணி அதை கம்பேர் பண்ணி கரெக்டான டீட்டெயில் எடுப்பாங்க. ஓகேவா? அதே போல் வந்து இந்த 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான சின்னம் வெளியிட்டிருக்காங்க. அது பேர் வந்து பிரகதி சின்னம் வெளியிட்டிருக்காங்க. அது பேர் வந்து பிரகதி மற்றும் விகாஸ். ஸோ பிரகதி மற்றும் விகாஸ்னால் ஒன்றும் கிடையாது. பிரகதினா ஒரு பெண்ணு, விகாஸ்னா ஆண் பெண், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஓகே, அடுத்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. யூகே பாதுகாப்பு விருது, இதை யார் வாங்கியிருக்காங்கன்னா கிருதி கே கரந்த் அப்படின்றவங்க வாங்கியிருக்காங்க. யூகே பாதுகாப்பு விருது கிருதி கே கரந்த் வாங்கியிருக்காங்க. இது ஏன் படிக்கணும்னா இதுதான் முக்கியம். யூகேவில் பெரிய பாதுகாப்பு விருது பெற்ற முதல் இந்தியர். யூகேவில் பெரிய, அதாவது யுனைடெட் கிங்டம்லேயே பெரிய பாதுகாப்பு விருது பெற்ற முதல் இந்தியர். அதனால தான் இதை படிக்கணும். யூகே பாதுகாப்பு விருது கிருதி கே கரந்த். இவங்க யாருன்னா வனவிலங்கு ஆய்வு மையத்தின் சிஇஓ. இவரோட பணி என்னென்னா, இவர் எதுக்கு இந்த விருதை வாங்கியிருக்கான்னா பல்லுயிர் பாதுகாப்பு. இவருடைய ஒர்க்கே பார்த்தோன்னா பல்லுயிர் பாதுகாப்பு பற்றினது ரிசர்ச்சு. அதே போல் வந்து சுற்றுச்சூழல் பற்றி ஆராய்ச்சி. ஸோ சுற்றுச்சூழல் பற்றின ஆராய்ச்சி, பல்லுயிர் பற்றின ஆராய்ச்சி, இந்த மாதிரி பல ஆராய்ச்சிகளுக்கு தான் இவங்க யூகே பாதுகாப்பு விருது வாங்கியிருக்காங்க. இவர் என்ன பொசிஷனில் இருக்காங்கன்னா வனவிலங்கு ஆய்வு மையத்தின் சிஇஓ. இவங்க பண்ண ரிசர்ச் பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் ஆராய்ச்சி ரொம்ப முக்கியம். ஸோ யூகே பாதுகாப்பு விருது கிருதி கே கரந்த். 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஃபுல்லி டிஜிட்டலைஸ்டு. இதனுடைய சின்னம் பிரகதி மற்றும் விகாஸ். அதே போல் இதில் கம்யூனிட்டி, அதாவது ஜாதியையும் இன்க்ளூட் பண்ண சொல்கிறாங்க 2027 கணக்கெடுப்பில். ஓகே, பிரதமரின் ஜன்தன் யோஜனா, அனைவருக்கும் இலவச வங்கி கணக்கு. போஷா சிஷா சுரஷா யோஜனா எங்கே? ஆந்திராவில். 3வது குழந்தை உள்ள குடும்பங்களுக்கு ஊக்கத்தொகை. தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தம் கைரிஷாக ஒழித்தது யார்? மு. கருணாநிதி. 1973 எம்ஜிஆர் சத்துணவு திட்டம், செல்வி ஜெயலலிதா அவர்கள் சமூக நீதி கொள்கை. தமிழ்நாட்டில் 69% விழுக்காடு இடஒதுக்கீடை உயர்த்தியது. டிஎன் எக்ஸ்பேட் டிஜிட்டல் வெப்சைட் எதுக்கானது? வெளிநாட்டினரும் வெளிநாட்டு பார்வையாளர்களும் தமிழ்நாட்டினுடைய லைஃப் ஸ்டைலை பார்க்குறதுக்காக. இது வெளியிட்டது தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா. ஓகே, வெரி சூப்பராக முடிஞ்சுது. 8ஆம் தேதிக்கான கரண்ட் அவர்ஸ் நல்லபடியாக முடிஞ்சுது. நல்லபடியாக படிங்க, கண்டினியூ பண்ணுங்கள்.